ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 30/6/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 30/3/2000. உங்களுடைய மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அப்பப்போ ஒரு 5 செகண்ட் மட்டும் மனதுக்கு எக்ஸசைஸ் கொடுங்கன்றார். ஸோ அதுதான் மெயின். எப்படி உடம்புக்கு எக்ஸசைஸ் செய்கிறீங்களோ, ஸோ அதில் மெயினாக ஒன்று சொல்லியிருப்பார். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸியான ஆளாக கூட இருங்க, 5 நொடி கூட இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ பிஸியான வேலை செய்யும்பொழுதும் 5 நொடி, ஜஸ்ட் 1 2 3 4 5 அவ்வளோதான். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த 5 நொடியில் 5 சொரூபத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கனாலே சக்திசாலி ஆகிடுவீங்கன்றார். ஆனால் 5 செகண்டில் டக் 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 டக்குன்னு போயிட்டு வர்றது தான் டேலண்ட்டு. அது சதா நீங்கள் போய்கிட்டே இருக்கிறது தான் சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த சக்கரத்தை நீங்கள் ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயா கிட்ட நெருங்கவே நெருங்காது. சரி, இன்றைக்கி பாப் தாதா தூரதேசத்திலிருந்து வந்து வெவ்வேறு நாட்டில் இந்த சாக்கார உலகத்தில் வசிக்கிற குழந்தைங்களை பார்க்குறார். ஆனால் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு எப்படி தெரியுதா? ஒரே நாட்டை சார்ந்தவர்களாக தெரியுது. சத்யுகம்ன்ற ஒரு இல்லை, சத்யுகத்தில் அந்த பாரதத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கி சிதறி இருக்கிறாங்க. அவங்கள தான் பார்க்குறார். அப்போ பாரதவாசிகளை தான் பாபா பார்க்குறார். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, ஜெர்மனியிலேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து வந்திருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஸோ பாபா சொல்கிற இன்னொரு விஷயம் என்னது? பரந்தாமம். உங்களுடைய அனாதி தேசம் தெரியுமா? பிடிச்சிருக்கா? அப்பாவை பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த அனாதி தேசமும் பிடிச்சிருக்குதா? அனாதியாக இருக்கிறது பரந்தாமம், ஆதியில் இருக்கிறது தான் சொர்க்கம். குழந்தைகளுடைய 5 சொரூபத்தில் பாபா பார்க்குறார். பார்க்கும்போதே 5 சொரூபமாக பாபா பார்க்குறார். பாருங்கள், நம்மளா பார்த்தா அது 5 சொரூப பயிற்சி. ஆனால் பாபாவே குழந்தைங்களை அப்படி தான் பார்க்குறாருன்றார். தெரியல 5 சொரூபங்கள் என்னென்னுட்டு. அதனால தான் பஞ்சமுக பிரம்மா, பஞ்சமுக விநாயகர் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அது பூஜை செய்யப்படுது. ஆக்சுவலாக பிரம்மாவுக்கு 5 தலை, அதில் ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி எறிஞ்சிட்டார்னு பக்தியில் கதை இருக்கும். ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா 5 சொரூபத்தில் இருக்கிறாரு ஒரே நேரத்தில் இல்லையா? ஆத்மாவாக பரந்தாமத்திலும் இருக்கார், நாராயணனாக சத்யுகத்திலும் இருக்கார், பூஜ்ய ஸ்வரூபமாக கோயிலையும் இருக்கிறாரு, ஃபரிஸ்தா ஸ்வரூபமாக சூக்ஷ்மவதனத்திலும் இருக்கார், பிராமண ஸ்வரூபமாக சங்கமயுகத்திலும் இருக்கார். அத்தனையும் ஒரே நேரத்தில் அவர் பயிற்சி பண்ணுறார். ஸோ உண்மையிலே பிரம்மாவுடைய நினைவு தான் விநாயகருமே கூட, விக்ன விநாசக். ஸோ பாபா கேட்குறார், இந்த 5 ஸ்வரூபத்தை பாபா பார்க்குறாரு, நீங்கள் பார்க்குறீங்களா? முதல்ல புள்ளி ஸ்வரூபம், அதுதான் அனாதி ஸ்வரூபம். அது ஞாபகம் இருக்கா? இல்லை மறந்துட்டீங்களா? மறக்கலை தானே? அடுத்தது தேவதை ஸ்வரூபம், ஆனால் ஆதிஸ்வரூபம். ஸோ தேவதை ஸ்வரூபம் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டிங்களா? இல்லை டக்குன்னு இல்லை, அதை நீங்கள் நினைக்கும் போது அங்கே பரந்தாமத்துலேருந்து டக்குன்னு தேவதை ஸ்வரூபத்துக்கு வந்துட்டிங்களா? இன்னொன்று, உண்மையிலே தேவதை அந்த ஸ்வரூபத்தில் நிலைக்கிறீங்களா? அதாவது அந்த குணத்தில் இருக்கிறீங்களா? 3வது ஸ்வரூபம் உங்களுடைய பூஜைக்கு தகுந்த ஸ்வரூபம், அதுதான் மத்தியம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இந்த காலச்சக்கரத்தில் மத்தியம் அது நடுவில் வருது.
துவாபர யுகத்துடைய தொடக்கம். அங்கே பூஜ்ய ஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபத்திலையும் அதுதான் நடுவில் வருது. அது ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் எல்லோருமே பூஜிக்க தகுந்தவர்கள் தானே? அல்லது பாரதத்தில் வசிப்பவர்கள் மட்டும்தான் பூஜிக்க தகுந்தவர்களா? வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பூஜிக்க தகுந்தவர் கிடையாதா? பாபா குழந்தைங்களை கேட்குறாரு. பூஜிக்க தகுந்தவர்கள் தானே? குமாரர்கள் என்ன நினைக்கிறீங்க? பூஜிக்க தகுந்தவர்களா நீங்கள்? ஸோ அதனால தான் 3வது ஸ்வரூபம் உங்களுடைய பூஜிக்க தகுந்த ஸ்வரூபம். 4வது இந்த சங்கமயுக பிராமண ஸ்வரூபம். கடைசியாக ஃபரிஸ்தா ஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபத்தையும் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? ஒரு செகண்டில் இந்த 5 ஸ்வரூபத்தையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியுதா? டக்கு டக்குன்னு போயிட்டு வாங்க பார்ப்போம். ஏன்னா இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் போகும்போது தான் தெரியும், ஸ்டக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த உணர்வோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். சும்மா ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி டக் டக்குன்னு பார்த்துட்டு வர்றது கிடையாது. அந்த நேரம் அந்த அனாதினா அனைத்தையும் மறந்த லேசான நிலை. தேவதை அப்படின்னா அந்த பரிசுத்தமே உருவமாக இருக்கிறது. பூஜிக்க தகுந்தம்னா அந்த கருணையே உருவமாக இருக்கிறது, பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது. பிராமணன்னா அப்படியே அந்த போதையில் இருக்கிறது. நேற்று வரதானத்தில் பாபா சொன்னார், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை உணர்ந்து இருக்கிறது. ஏதாவது முரளி பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஃபரிஸ்தா. உலகத்துக்கு சக்தி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. என்னோடய அப்பா அம்மா சித்தப்பா எந்த ஞாபகமும் இல்லை. அதான் ஃபரிஸ்தா ஸ்வரூபம். எல்லாம் டக்குன்னு ஒரு வினாடியில் அனுபவம் ஆகுதான்ற. நீங்கள் வேணால் கவுண்ட் கூட பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்வரூபம். அப்போ 5 செகண்டில் 5 ஸ்வரூபம். ஏன்னா இது எல்லாமே மிக அன்பான ஸ்வரூபம் தானே, இல்லை? ஒன்று சாதாரண ஸ்வரூபமா? அதனால் நீங்கள் எப்போ எந்த ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்க நினைத்தாலும் நினச்ச மாத்திரத்தில் அதை அனுபவம் பண்ணணுன்றார். எப்போ நினச்சாலும் என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும். இதுதான் மனதுக்கான ஆன்மீக பயிற்சி. இன்றைய காலத்தில் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில், அதாவது சத்தியுகத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இயல்பான எக்ஸசைஸ் தான் இருந்துச்சு. இப்போ பண்ணுற மாதிரி 1 2 3 அந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் கிடையாது. இல்லை இப்படி கையை மடக்கிறது, காலை மடக்கிறது, அப்படி கிடையாது. ஜாலியாக அங்கே சுற்றுவாங்க, இங்கே சுற்றுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இப்படி. அது இயல்பாகவே எக்ஸசைஸாக மாறிடுது. அதனால் இப்போ இறுதிக்கு வந்துட்டோம். அதனால் கூடுதலாக இன்னொரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு, உடல் எக்ஸசைஸோடு சேர்த்து. அதான் மனதுக்கான எக்ஸசைஸ், 5 ஸ்வரூப பயிற்சி. உடம்பு எக்ஸசைஸ் செய்கிறதுனால ஆரோக்கியமாகுது. அதே மாதிரி நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் மனதுக்கும் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்குன்னு விசேஷமாக நீங்கள் நேரமே ஒதுக்க வேண்டாம். நான் பிஸியாக இருக்கிறவன்றவங்களுக்காகவே சொல்கிறேன், நீ நேரமே ஒதுக்க தேவையில்லை. ஆனால் நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 5 செகண்ட் ஒதுக்க முடியாது. பஸ்ஸு அதிவேகத்தில் ஓட்டுறவங்க கூட 5 செகண்ட் இப்படி திரும்பி பார்க்குறான்ல, பார்த்து பேசுவாங்க, டிரைவர்லாம் பார்த்துருப்பீங்க. 5 செகண்ட் ஒதுக்க முடியாது. அந்தளவுக்கு பிஸியா? 5 செகண்டு கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு. 5 நிமிஷம் இல்லை, 5 செகண்ட். 1 2 3 4 5 அவ்வளோதான், அந்த சொல்கிற நேரம்தான். அப்படி யாராவது என்னால் 5 செகண்ட் கூட ஒதுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் கை தூக்குங்கன்றார். யாருமே கை தூக்கலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே. எப்படி சொல்கிறாரு பாருங்க.
எந்த ரீசனும் சொல்ல முடியாது கடைசி நேரத்தில். ஏன்னா இந்த பயிற்சி நீங்கள் அடிக்கடி பண்ணாலே போதும். அடிக்கடி பாபா நினைவில் இருக்கிறீங்களா கேட்டுக்கிட்டே இருங்க. ஆத்மா பயிற்சி பண்ணுறீங்களா, ஆத்மாவை பார்க்குறீங்களா, அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நேரம் இருக்கா? அதனால் அடிக்கடி இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு 5 செகண்ட் மனதுக்கான இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, எவ்வளோ சீக்கிரமாக அடிக்கடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. அந்த அளவுக்கு உங்கள் மனம் சதா வலிமையாக இருக்கும். எது நடந்தாலும் அப்படியே துவண்டு போயிடாது. அதுக்கு தான் சொல்கிறார். என்னைக்காவது ஸ்ரீகிருஷ்ணர் கையில் அந்த சக்கரம் நின்று பார்த்துருக்குறீங்களா? சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒய் 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 ஒயின்ட்டு. அது சுற்றுறதுனால தான் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார். மனம் அவ்வளோ பலமாக இருக்குது. கலியுகத்தில் மனோபலம் தான் தேவை. உடல் பலம் ஓகே, வேலை செய்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் மனோபலம், பயங்கரமான டெஸ்ட் பேப்பர்லாம் வரப்போகுது எல்லாருக்கும். இப்போ அந்த மனோபலத்தை பார்த்து தான் நீங்கள் கடவுளுடைய குழந்தைனே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால் பாபா சொல்கிறார், இந்த 5 நொடி பயிற்சி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் பண்ணுங்க. பண்ண முடியுமா? பாருங்கள், எல்லாருமே முடியும்னு சொல்கிறீங்க. அதனால் இதை பண்ணுறதுல மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓம் சாந்தி பவனை சார்ந்தவர்களே மறக்காதீங்க. ஏன்னா உங்கள் மனசை பற்றி தான் உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட், புகார்கள். என்னால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல, நான் என்ன பண்ணுறது, நிறைய சேவை அப்படி இப்படின்றீங்க. உங்களுடைய மனசை டன்னு கணக்கிற மாதிரி பண்ணிடுறீங்க நீங்களே. ஸோ இதில் ஹிந்தியில் மண்ணுனா மனசு, அதே அந்த நாவை மாற்றி போட்டால் இன்னொரு மண்ணுக்கு டன்னுன்னு அர்த்தம். எவ்வளோ சூப்பர் இல்லையா? மண்ணை மண்ணாக்கிடுறீங்கன்றார், அதாவது கனமாக்கிடுறீங்க. இதுக்கு முன்னாடி வெயிட்டை அளக்கும் பொழுது இந்த டன்னு கணக்கை பயன்படுத்தினாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. உங்களுடைய மனசை டன்னு கணக்கில் கணக்க வச்சிடுறீங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லேசாகிடுவீங்கன்றார். ஸோ மனசை லேசாக்கிறது தான் முக்கியமே. அதனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த சொரூபத்தில் எப்போ நிலைக்க நினைத்தாலும், உதாரணத்துக்கு பிராமண ஸ்வரூபத்தில் நிலைக்க நினைக்கிறீங்கன்னா உடனே பிராமண வாழ்க்கை அனுபவம் ஆகணும். சொன்ன உடனே ஃபரிஸ்தான் சொன்ன உடனே ஃபரிஸ்தா ஆயிடணும். அந்த சொல்கிறதுக்குள்ளே பறந்து போயிடணும். இது வரலட்சுமி சிஸ்டர் நேற்று ஒரு முரளி கிளாஸில் சொன்னாங்க. அர்ஜுனன்னா ராமனையோ தெரில, அம்பு எடுக்கிறத தான் பார்த்தேன், எப்போ தான் அம்பு விட்டாருன்னே தெரியலன்னுவாங்க. அப்படி பின்னாடி கை அந்த தம்புராவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த பைக்கு பேர், அம்பு வச்சுருக்கிற பைக்கு பேர் அம்பரா துணின்னு நினைக்கிறேன். அப்படி கை வச்ச மாதிரி இருக்குது, எப்போ எடுத்தாருன்னு தெரியல, எப்போ விட்டாருன்னு தெரியல. அப்படி அது உண்மையில் எதை குறிக்குது? ஃபரிஸ்தான் சொல்கிறதுக்குள்ளே ஃபரிஸ்தா ஆயிடணுன்ற. ஆக்சுவலாக அந்த மிலிட்ரி போலீஸ்காரங்களுக்குலாம் இந்த எக்ஸசைஸ் தானே கொடுக்குறாங்க. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ், அவங்க டக் டக்குன்னு மாற்றி சொல்லுவாங்க, டக் டக்குன்னு பண்ணணும். அது உடலால், இது மனசால். உடலை கட்டுப்படுத்தலாம், மனசை கட்டுப்படுத்துறது தான் பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதை வச்சு நிறைய விளையாட்டெல்லாம் கூட இருக்குது இல்லையா? இப்போ சமீபமாக கூட எங்கேயோ பார்த்தேன், விளையாட்டெல்லாம் இருக்குது. பாபா குழந்தைங்களே இந்த மாதிரி ஸ்தூலமாக ஒரு விளையாட்டு, சிட்டுன்னுவாங்க, ஸ்டாண்டுன்னுவாங்க, சிட் ஸ்டாண்ட், திடீர்னு சிட்டுன்னே மறுபடியும் 2 தடவை சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மனம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, யோசிக்கிறது, இதெல்லாம் இது கேட்குறத உடனே அமல்படுத்துறது அப்படி வருது. பட் ஆனால் அதை விட பெரிய பயிற்சி இந்த சூக்ஷ்ம பயிற்சி தான். ஃபரிஸ்தான் சொன்னான்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டு பறந்து போயிடணும். இது ஏன் முக்கியம்னா, உடலை விட்ட உடனே
டக்குன்னு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். மேலே ஆத்மா பரந்தாமத்துக்கு போனோன்னு ஓடிடணும் டக்குன்னு. எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. வந்தால் ஃபெயில், முடிஞ்சு போச்சு. அதுக்கு எப்போவுமே இந்த பயிற்சியிலே இருக்கணும். ஆனால் இந்த பயிற்சி கஷ்டமா? பாபா கேட்குறார், குமாரர்களே சொல்லுங்கள், கஷ்டமா இல்லை கொஞ்சம் கஷ்டமா? நீங்கள் ஃபரிஸ்தாக்கள் தானே, இல்லை வேறு யாராவது ஃபரிஸ்தாக்களா? எத்தனை தடவை நீங்கள் ஃபரிஸ்தாக்கள் ஆகி இருக்கிறீங்க? எத்தனை தடவை தேவதைகள் ஆகி இருக்கிறீங்க? இல்லை வேறு யாராவது ஆனாங்களா? நீங்கள் தானே ஆனீங்க. ஸோ எண்ணற்ற முறை செய்த ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை செய்கிறது கஷ்டமா? இதுக்காக தான் நத்திங் நியூஸ் சொல்கிறார். எதுக்காக நடந்ததே நடக்கும்னு சொல்கிறாருன்னா, ஐயோ இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டமாச்சே, ஒவ்வொரு கல்பத்திலையும் கஷ்டமா, அப்படி புலம்புறது கிடையாது. பல தடவை இந்த மாயாவை வென்று இருக்கிறேன், பல தடவை நாராயணன் ஆகியிருக்கிறேன், ஒரு செகண்டில் நாராயணன் ஆகிறது கஷ்டமானு கேட்குறாரு. அது நீங்கள் தானே, உங்களை தானே நினைக்க சொல்கிறோம், வேறு யாரையாவது நினைக்க சொல்கிறோம். சில சமயம் கஷ்டமாக இருக்குதா? பயிற்சி பண்ணுங்க. பழக பழக, அதாவது சித்திரமும் கை பழக்கம்னுவாங்க இல்லை, வரைய வரைய அதுவும் வந்துட போகுது பழக பழகன்னு. அதே மாதிரி தான் இதுவும், கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். எங்கே இருந்தாலும் உங்கள் மனசை வாடா டூருக்கு போகலாம், 5 செகண்ட் டூருன்ட்டு அப்படி சல்லுன்னு போயிட்டு வந்துடுங்க. எல்லாம் பாருங்கள், முருகன் மயில் மேலே சுற்றுறாரு, கிருஷ்ணர் விஷ்ணு கருடன் மேலே பறக்கிறாரு, எல்லாம் பறக்கிறவங்களாவே இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர் எதுவும் இல்லாமல் பறக்கிறாரு. எல்லாமே என்னது? இந்த 5 சொரூப பயிற்சி தான், சுற்றிட்டு வர்றது தான். உங்கள் சுற்றுறது பிடிக்கும் தானே உங்களுக்கு? டீச்சர்களுக்கு ஓகேவா? டூருக்கு போகிறது எப்படின்னு தெரியும்ல? அதே மாதிரி இந்த டூருக்கு போங்க. ஸோ நீங்கள் காரியம் செய்யும்போது அடிக்கடி மைண்டை இப்படி டூருக்கு போயிட்டு பிஸியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பான்மையான வேலைக்கு மைண்டுக்கு ஒர்க் இருக்காது. கரெக்ட் தானே? இப்போ சமைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் துணி துவைக்கிறோம், இதுக்கெல்லாம் மைண்டுக்கு என்ன வேலை? அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க, மைண்டை சுற்றிக்கிட்டே இருங்க. சுத்த சுத்த மாயாவுடைய கழுத்து வெட்டிக்கிட்டே இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த டூருக்கு போய்கிட்டே இருங்க. குறைஞ்சது ஒரு தடவை. அப்படின்னா ஒரு தடவை தானே சொன்னார், அப்படி கிடையாது. ஒரு மணி நேரமும் சுற்றிக்கிட்டே இருங்கன்றார். இடம் உங்களால் வேலையை விட முடியாது இல்லையா? அது உங்கள் கடமைகள், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், சரீர நிர்வாகத்துக்காக வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், வேலையை விட்டுற முடியாது. விடவும் சொல்லலை, ஏன்னா இது கர்ம யோகம். கை கால் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், புத்தி அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றணும். அதே நேரத்தில் 5 செகண்ட் எடுத்து சுற்றுங்க. ஒரு நிமிஷம் கூட பாபா சொல்லலையே, ஜஸ்ட்டு நொடிகள், வினாடி, 5 வினாடி தான். இதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காதா? கிடைக்குமா? நீங்கள் ஐக்கிய சபையில் வேலை செஞ்சால் கூட இதுக்கான நேரம் கிடைக்குமா? மாஸ்டர் சர்வசக்திவான். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானால் செய்ய முடியாத ஒன்று இருக்குதா? இல்லை, நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அங்கே உக்ரைனில் உக்கிரமான போருக்கு இடையில் அமைதியை உங்களால் பரப்ப முடியும். எப்போ நீங்கள் இந்த 5 சொரூபத்தில் உங்களுடைய புத்தியை டக்கு 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 டக்குன்னு அனுப்ப முடியுதோ அப்போ தான் அதே மாதிரியும் உங்களால் பண்ண முடியும். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான், உங்களால் முடியலன்னா யாரால் முடியும்? ஸோ பாப்தாதா ரொம்ப இனிமையாக குழந்தைங்களுடைய ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். என்ன அந்த விஷயம் தெரியுமா? சவால் விடுறீங்க, நோட்டீஸ் அடிக்கிறீங்க, சொற்பொழிவு ஆட்டுறீங்க, கோர்ஸ் கொடுக்குறீங்க, வேறு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் உலகத்தையே மாற்றுவோன்ட்டு இவ்வளவும் பண்ணுறீங்க. சவால் தானே இது. உலகத்தையே நாங்கள் மாற்றி காட்டுறோன்றது சாதாரண விஷயமா? எத்தனை பேர் நாங்கள் தமிழ்நாட்டை இப்படி மாற்றுவோம், இந்தியாவை இப்படி மாற்றுவோம், அமெரிக்காவை இப்படி மாற்றுவோம்,
கடைசியில் என்னாச்சு, உலகம் மோசமாகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டை இல்லை, இந்தியாவை இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றுவோன்னு சவால் விடுறீங்க. சொல்கிறீங்க தானே? எல்லோரும் சொல்கிறீங்களா, அல்லது சொற்பொழிவாற்றவங்க மட்டும்தான் சொல்கிறீங்களா? யார்கிட்ட பாபா அறிமுகத்தை கொடுத்தாலும் நாங்கள் உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது இது சூக்ஷ்மமாக நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், அகோரி கலையரசன் அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறார். நாங்கள் இதை பண்ணுறோம், நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு காளி பூஜை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். நாங்கள் உலகத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் 24 மணி நேரம் 3வது கண்ணை திறந்து வச்சு. சொல்லுங்கள், ஒரு பக்கம் உலகத்தையே மாற்றுவோன்னு சொல்கிறீங்க, ஏன்னா நாங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த மனம் எங்களுடையது, அந்த மனதின் எஜமானன் நான் சொல்கிறீங்க. மனம் நான் கிடையாது, இல்லை ஈஸ்வரகாலையும் சொல்லுவாங்க உடலும் கிடையாது மனமும் கிடையாது, அதெல்லாம் ஓகே. நீ யார்? இந்த ரெண்டுத்துக்கும் எஜமானன் நான். அதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, இது கஷ்டம் பாபான்னு சொல்கிறீங்க. அப்போ பாபாவுக்கு ஆச்சரியம் வருமா வராதா? உங்களுடைய மனசே நீங்கள் சொல்கிறத கேட்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நினச்சி நீங்களே ஆச்சரியப்படணுமே. மனதின் எஜமானர்களாச்சு நீங்கள். எஜமானர் சொல்கிறத வேலைக்காரங்க கேட்க மாட்டேன்னா உங்களுக்கே அது ஆச்சரியத்தை எல்லாம் கொடுக்கணும். ஸோ உங்கள் மனதுக்குள்ளே எது நுழைந்தாலும் பாபா 3 வகையான ரேகையை பார்க்கிற, லைன் பார்க்குற. ஒன்று தண்ணியில் கீழ்ச்ச கோடுன்ற. தண்ணியில் கோடு கீழ்ச்சி பார்த்துருக்குறீங்களா? இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் தண்ணியில் கிழிக்கிற கோடு மாதிரியான்னுவாங்க. தண்ணியில் எழுதணும் அவன் சொன்னதுன்னுவாங்க. ஏன்னா தண்ணியில் எழுத முடியாது, அதுமாதிரி அவன் சொல்கிறத நம்ப முடியாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் லைனை கிழிச்ச அடுத்த செகண்டில் என்ன ஆகிடும், கிழிக்கும்போதே அது காணாமல் போயிடும். அதே மாதிரி தான் நீங்களும் லைன் போடுறீங்க. ரெண்டாவது பேப்பர்லேயோ ஸ்லேட்லேயோ கிழிக்கிற லைன். ஆனால் அதை விட மிகப்பெரிய லைன் எது தெரியுமா? கல்லில் செதுக்கிற லைன். ஏன்னா பேப்பரில் கேட்குற லைன் வந்து தண்ணியில் இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நேரம் இருக்கும், ஆனாலும் அதை அழிக்க முடியும். ஆனால் கல்லில் கீழ்ச்ச லைனை அழிக்கிறது அவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ கஷ்டம் பாபா பார்க்குறார். சில சமயம் கல்லில் கோடு கிழிச்சா மாதிரி உங்கள் மனதில் கோடு கிழிக்கிறீங்க. பிறகு அதை அழிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் அழிக்க முடியல. அந்த மாதிரி லைன் நல்லதா? நீங்கள் பல தடவை சத்தியம் பண்ணுறீங்க, இனிமேல்ட்டு இதை நான் பண்ண மாட்டேன் பாபா, இனிமேல்ட்டு இது நடக்காது பாபான்ட்டு. பிறகு எதன் வசமாகவோ ஆகிடுறீங்க. அதனால தான் பாப்தாதா குழந்தைங்களை வெறுக்கலை, ஆனால் கருணை வருது. பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாலும் பாபாவுக்கு உங்கள் மேலே வெறுப்பு வரல. பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் சத்தியம் பண்ணிட்டு மீறுது குழந்தை, தண்ணியில் போட்ட கோடு மாதிரி. அப்பையும் பாபா வெறுக்கலை, ஆனால் உங்கள் மேலே கருணை வருதுன்றார். கருணை கடல் எல்லாம் அவர். பாபா ஞானத்தை ஏற்றுக்காதவங்களே பாபா வெறுக்கலை, பாபா குழந்தைங்கள வெறுப்பாரா? ஏன்னா நீங்கள் மற்றதின் வசமாயிடுறீங்க, மாயின் வசமாயிடுறீங்க. அதனால் கருணை வருது. தண்ணி அடிக்க மாட்டேன், நான் இப்படி இருப்பேன் மச்சான், இனிமேல்ட்டு தண்ணி அடிக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சாயங்காலம் போய் தண்ணி அடிச்சிட்டு வரான்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பாபாவுக்கு கருணை வருதான். ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வரான்னா அவன் அந்த அளவுக்கு அதன் வசமாகி இருக்கிறான், கருணை வரும் தானே. அதே மாதிரி தான் பாபாவுக்கும் குழந்தைகளை கருணையின் பார்வை கொண்டு பார்க்கிறார். அப்போ
நாடகத்தின் திரையில் என்ன தோன்றுறது தெரியுமா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி விகாரத்தில் விழமாட்டேன்னு சொல்கிறது, சத்தியம் பண்ணுறது, விழறது. கோபப்படமாட்டேன்னு சொல்கிறது, சத்தியம் பண்ணுறது, விழறது. பற்று வைக்க மாட்டேன்னு சொல்கிறது, பேராசை கொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, அகங்காரப்படமாட்டேன்னு சொல்கிறது, சுயநலம் இருக்காதுன்னு சொல்கிறது, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, திரும்ப 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 அந்த தப்பையே பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு? கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? எவ்வளோ நாளைக்கு? எவ்வளோ நாளைக்கு? செம. இது பாருங்களேன், இந்த டைலாக் இது ஒரு படத்தில் ஃபேமஸ் ஆகிருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டால்ன்ற படத்தில் எல்டிடியில் ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைய இன்னொரு ஹீரோயின் வளர்ப்பாங்க தத்தெடுத்து. ஸோ அந்த அம்மாவை பார்க்கும் பொழுது, நான் வந்துடுறேன், சண்டை போர் முடியட்டும், என்றைக்குமா முடியும்னு கேட்பேன். ஸோ அப்படியே படத்தை முடிப்பாங்க. என்றைக்கு முடியும் இல்லையா? ஸோ அப்போவாவது அவங்க மாறி இருக்கணும். அது கடைசியில் போய் இனமே அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பாபா கேட்குறாரு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கோடை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? குமார்களை பதில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் என்னைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைப்பீங்க? எப்போ முடிப்பீங்க? ஏன்னா குமார்கள் நிறைய திட்டம் போடுறாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை வெல்லணும், அதை வெல்லணும். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டீங்க. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பிளானே போட்டுட்டு இருப்பீங்க? பதில் சொல்ல முடியுமா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது தொடரும்? கடைசியாக ஒரு இடத்துல முடிகிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்? பேசுங்க. பதில் தெரியுமா? தாதிங்களை கேட்குறார். நீங்கள் பேசுங்க. ஸோ சங்கமயுகம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொடரும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாபா கேட்குறார், சரி சங்கமயுகம் எவ்வளோ காலத்துக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? சங்கமயுகம் என்ன கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குமா? அப்போ யாரோ சொல்கிறாங்க, நாங்கள் ஃபரிஸ்தா ஆகிற வரைக்கும், தேவதை ஆகிற வரைக்கும். இப்போ பாபா கேட்குறார், சரி எப்போ ஃபரிஸ்தா ஆவீங்க? பாபா தான் சொல்லணும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஃபரிஸ்தா ஆக வேண்டியது, தேவதை ஆக வேண்டியது நீங்களா நானா? அதனால் இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். பாபா இப்போவேன்னு சொல்லுவார். கேட்டிங்கல்ல, சங்கமயுகம் தொடர்ற வரைக்கும்னு. எப்போ அப்படின்னு கேட்டால் பாபா தான் சொல்லணும்னு கேட்டிங்களே. இப்போவே முடியுதுன்னு நான் சொல்லுவேன், இப்போவே முடிப்பேன். நீங்கள் ரெடியா? இல்லையா? அப்படி ஒரு கை தட்டினா உலகம் அழிஞ்சிடும்ன்றாரு பாபா தான். யாருமே கை தூக்கலை. போன வாரம் அந்த முரளியோடைய கண்டினியூஷன் சொல்கிறார். அந்த 108 மணி மாலையில் பாதி மணி மாலை ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டதுக்கு கூட யாரும் நீங்கள் கை தூக்கலை. இப்படியே எவ்வளோ நேரம் போகும்? அது போன தடவை வந்தது அந்த மீட்டோடைய கடைசி முரளின்னு நினைக்கிறேன். ஸோ 6 மாதம் கழித்து மீண்டும் வர பாபா மீட்டில் கேட்குறாரு இதை. 6 மாதம் டைம் கொடுத்தனே, இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்களான்றார். ஸோ ஒரு விதத்தில் கோபமாக பேசுகிற மாதிரி இருக்குது இல்லையா? பாபா அந்த டோனில் பேச மாட்டார், ஆனாலும் அதோடைய அர்த்தம் அது தானே. பாபா நிரந்தரமாக குழந்தைங்களை சம்பூர்ண நிலையில் தான் பார்க்க விரும்புகிறார். பாபா தான் எனக்கு உலகமே அப்படின்னு சொல்கிறீங்க தானே? அதில் வேறு ஏதாவது உலகம் தனியாக வச்சுருக்கிறீங்களா? இல்லையா? மனைவி கணவனை கேட்பல, எனக்கு தெரியாத வேறு ஏதாவது சின்ன வீடு வச்சுருக்கியான்ட்டு. அந்த மாதிரி பாபா கேட்க, பாபா தானே உலகம்னா, இல்லை வேறு தனியாக நீ ஒரு வீடு வச்சுருக்கிறியா? அப்போ உனக்கு உலகமே பாபாவாக இருந்தால் அந்த உலகத்தை கடந்து ஏதாவது இருக்க முடியுமா உனக்கு? இப்போ பாபா நினைக்கிறது கஷ்டமாக இருக்குமா உனக்கு? அப்போ பாபாவே உலகமாக நீ நினைக்கல. ஏன்னா பாபாவே உலகமாக இருந்தால் உன்னுடைய சமஸ்காரம் மாறி இருக்கும். ஏன்னா அங்கே அப்பாவாக, டீச்சராக, குருவாக, மாமாவாக, மச்சானாக, நண்பனாக, அனைவருமாக அவர் தான் இருக்கிறாருன்னா
நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்க குணம் தானே நமக்கு வரும். அப்போ அனைத்து உறவுகள்லையும் அவருடைய அந்த தெய்வீக குணம் தானே நமக்கு வந்திருக்கணும். அப்போ சமஸ்காரம் ஈஸியாக மாறி இருக்கணுமே. நம்ம அப்படி தானே சொல்கிறோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என் குணமே மாறிச்சு, இந்த ஸ்கூலில் சேர்ந்தப்புறம் தான் என் குணமே மாறிச்சு. அப்போ அவங்க தோன்றுறாங்க, ஓகே இப்போ உங்கள் உலகத்திலே பாபா மட்டும்தானே இருக்கிறாரு, இப்போ பாபாவுடைய குணம் தானே உங்களுடைய குணமாகி இருக்கணும். பிராமண வாழ்க்கையில் பெரும்பான்மையான நேரத்தில் உங்களுடைய சமஸ்காரம் தான் பெரிய தடையாக வருது. அது உங்கள் சமஸ்காரமாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய சமஸ்காரமாக இருக்கலாம். ஆனால் சமஸ்காரம் தான் தடையே பிராமண வாழ்க்கை. இந்த ஞானம் சக்திகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது தானே, அப்புறம் எப்படி தடை வருது? என்ன காரணம்? எந்த நேரத்தில் எந்த சக்தி வேணும்னாலும் அந்த நேரத்துக்கு வர மாட்டேங்குதே, ஏன் கொஞ்சம் லேட்டாக வருது? வர வேண்டிய நேரத்துக்கு வர மாட்டேங்குது இல்லையா? கடையில் ஒரு பொருளை கேட்டு உடனே வரலன்னா கோபமாகிற கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. இங்கே சக்திகள், அது சக்தியின் சொரூபமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க, அதுக்கு எஜமானரே நீங்கள் தான். கூப்பிட்ட உடனே வரணுமே, ஏன் லேட்டாக வருதுன்றார். அந்த நேரம் மைண்டே வேலை செய்யாது, கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் மைண்டே வேலை செய்யாது. அப்படி ஞானத்தில் அப்படியே பாபா ஞாபகம் வந்தால் கூட, ஐயோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஞானத்தை எடுத்துகிட்டு வரணும் வரவே வராது. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் கோபப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு, ஐயையோ நான் இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே, அதுக்கு பதில் இப்படி சொல்லியிருந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே, இதை பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்புறம் வருது ஞானம், பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன்ற மாதிரி இருக்குது, அஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த டெஸ்ட்டு ஒரு வினாடிக்கான டெஸ்ட்டு தான். டெஸ்ட் பேப்பரே வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் உனக்கு ஆன்சர் வந்து இல்லையா, எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் ஞாபகம் வரல, பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு, திருப்பி கேட்டால் கொடுப்பாங்களா? இங்கே அவ்வளோதான். அந்த டைம் அந்த பாபா கடைசி டெஸ்ட்டு ஒரு வினாடிக்கான டெஸ்ட்டுன்றார். உண்மையிலே எல்லா டெஸ்ட்டும் ஒரு வினாடிக்கான டெஸ்ட்டு தான் இல்லை. அந்த நேரம் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு வினாடியில் தானே கோவப்படுறீங்க, ஒரு வினாடியில் தானே விகாரம் வருது, ஒரு வினாடியில் தானே கண்ணு தப்பு பண்ணுது. நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் நினைக்கிறீங்க, எனக்கு சகித்து கொள்ளும் சக்தி இருக்குது, பகுத்தறியும் சக்தி இருக்குது, இந்த சக்தியை பயன்படுத்தணும், அந்த சக்தியை பயன்படுத்தணும். ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் வித்தியாசம் ஆகிடுது. அந்த குறுகிய நேரம், ஒரு வினாடி என்ன ஆகிடுது, ஒரு 2 வினாடி 3 வினாடி இப்படி ஆகிடுது, அல்லது 2 நிமிஷம் 3 நிமிஷம், அல்லது மணி நேரம் ஆகிடுது, அல்லது சில நாட்கள் கூட ஆகிடுது. கொடுக்கப்பட்டது ஒரு வினாடி டெஸ்ட் பேப்பர், ஆனால் என்ன நடக்குது? சரி, அந்த நேரத்தில் உங்களால் அந்த சக்தியை பயன்படுத்த முடியல. சில சமயம் நீங்கள் பண்ணதுக்கு பதிலாக என்ன பண்ணி இருக்கணும்னு உணரக்கூட செய்கிறீங்க. ஆனால் எப்போ உணர்றீங்க? அதை செஞ்ச பிறகு உணர்றீங்க. உணர்ந்துட்டால் அந்த நேரம் நீங்கள் செஞ்சிடுவீங்க. செய்து முடித்த பிறகு ஐயோ நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு உணர்றீங்க. ஸோ அதனால் நீங்கள் உணர்றீங்க, இதை தான் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேனேன்ட்டு அதுக்கப்புறம் உணர்றீங்க. பரவாயில்ல, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கல்ல, உணர்ந்துட்டீங்கல்ல, அனுபவசாலி ஆயிட்டீங்கல்ல, அதனால் இனி அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உணருங்க. ஸோ அந்த தப்பு எதனால் நடந்துச்சு, அந்த தப்பு மீண்டும் நடக்கக்கூடாதுன்ற பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக நடந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ அதனால தான் அம்மா சொல்லுவாங்க, செய்த தப்பை மீண்டும் இன்னொரு தடவை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணி தான் மாறுவோம். ஆனால் அந்த தப்பை மறுபடியும் பண்ணிகிட்டு இருந்தால்
ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. எந்த இடத்துல எந்த புள்ளியில் அந்த தப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த புள்ளி வரும்போதே உஷாராகி வெளில வந்துடணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களால் முன்னேற முடியும், ஆனால் மீண்டும் பண்ணாமல் இருக்கணும். அந்த நேரத்தில் எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக உணரணும். அப்போ தான் மீண்டும் அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்ற இல்லையா. அப்போ மறுபடியும் அந்த தப்பை ஓட விடணும். எதனால் இது வந்துச்சு, திரும்ப அதே மாதிரி சம்பவம் நடந்தால் அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பல தடவை உங்களுக்குள்ளே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது மீண்டும் அந்த தப்பு வர்றபோது தப்பிச்சிடுவீங்க தப்பு பண்ணாமல். இதுலேயும் நீங்கள் எல்லோரும் ஃபுல் 100% பாஸ் ஆக முடியறதில்ல. ஏன்னா மாயா ரொம்ப புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி பாபா மட்டும் இல்லை, மாயாவும் தான். அதனால் அதே விஷயத்திலேயே ரூபத்தை மாற்றிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுக்கும். நமக்கு நிறைய பார்க்கலாம், ஒரே மாதிரி டெஸ்ட் பேப்பர் பலவர் மூலமாக வரும், அஞ்ஞானத்தில் இருக்கும்போதே சரி. உதாரணத்துக்கு உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு தடவை உணர்ந்துட்டீங்க நமக்கு சகித்து கொள்ளும் சக்தி இல்லை, அதனால தான் வெடிச்சிட்டோம் கோபப்பட்டுட்டோன்ட்டு. மாயா என்ன தெரியுமா பண்ணோம், மீண்டும் சகித்து கொள்ளும் சக்தியையே பயன்படுத்த வேண்டிய சிச்சுவேஷனை எடுத்துகிட்டு வரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அதோடைய ரூபத்தை மாற்றிக்கும் இல்லையா. யார்கிட்ட சகிச்சிக்க வேண்டிய முடியாமல் இருந்ததோ அவங்க மாதிரி இருப்பாங்க, பட் வேறு ஒருத்தர் மூலமாக வரும். அது அப்போ நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வார்த்தை மாற்றிடும், ஒரு வார்த்தை உங்கள் மனசு அம்பு விட்டு தச்சா மாதிரி ஆகிடும். திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்து திடீர்னு எதிர்பாராத வார்த்தை வரும். அதே விஷயம்தான், ஆனால் மாயா கொஞ்சம் ரூபத்தை மாற்றிடுச்சு. எப்படி பழசுக்கு பாலிஷ் பண்ணி விற்கிறாங்களே, புதுசு மாதிரி பாத்திரத்தில் இருந்து நிறைய அது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. வீடு கூட வெள்ளையடிச்சு அப்படியே புது வீடு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ பழசை புதுசு மாதிரி மாற்றி பாலிஷ் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மாயா பண்ணுதுன்றார். அப்படி பாலிஷாக வருதான் மாயா. ஸோ அப்போ இது அதே சூழ்நிலை தான்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி மறைஞ்சி வருது மாயான்றார். உதாரணத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பொறாமை வந்திருக்கலாம் யார் மேலேயாவது, ஞானத்தின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால. பொறாமையிலும் பல விதம் இருக்குது, ஒரு விதம் மட்டும் கிடையாது. ஆனால் அதோடைய விதை பொறாமையாக இருக்கும், அது பல ரூபமாக வெளிப்படும் இல்லையா. சில சமயம் அன்பாக பேசுகிற மாதிரி அந்த பொறாமை வெளிப்படும், சில சமயம் பொறாமை கோபமாக வெளிப்படும், சில சமயம் பொறாமை கொலையில் கூட போய் முடியும். வெவ்வேறு ரூபத்தில் வரும், ஒரே ரூபத்தில் வராது. அதேமாதிரி பொறாமை தூண்டக்கூடிய விஷயமும் வெவ்வேறு ரூபத்தில் வரும். சில சமயம் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது வேறையாச்சே அப்படின்ட்டு, இது முற்றிலும் வேறு விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விதை அதே விதை, பொறாமைன்ற விதை தான், அதோடைய ரூபம் மட்டும் மாறி இருக்குது. ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சக்தி வேணும், இது அதுதான் பொறாமை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சக்தி வேணும், பகுத்தறியும் சக்தி தேவை. ஸோ இதுக்காகத்தான் பாபா 2 விஷயத்தில் கவனம் கொடுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒன்று நேர்மையான மனசு, நேர்மை, எதையுமே உங்களுக்குள்ள மறைச்சி வைக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்காதீங்க. அப்படி உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தா என்ன ஆகும் தெரியுமா, பலூனுக்குள்ளே நிறைய கேஸை நிரப்பி வச்சா என்ன ஆகும், கண்டிப்பாக போக போக வெடிச்சிடும். அதே மாதிரி தானே நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த பொறாமை இது ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைம் அது வெடிச்சிடும்ன்றார். வெளியில் வந்தே தீரும், வார்த்தையில் வந்தே தீரும். அதனால் உங்களுடைய மனசை நேர்மையாக வச்சுக்கோங்க. சரி,
மேபி உங்களுக்கு இந்த பலகீனத்தை மற்றவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு தயக்கம் இருக்கலாம். கொஞ்சம் எனக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்குது, அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு எப்படி வாய் திறந்து சொல்கிறது, தயக்கம் இருக்கலாம். கொஞ்சம் அவமானமாக கூட இருக்கலாம், மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ இதை சொன்னா அப்படின்ட்டு. ஆனால் இந்த உணர்தலோட கூடவே நேர்மையான மனசோட பாபா முன்னாடி வையுங்க. இல்லை மனிதர்கள்கிட்ட சொல்ல வெக்கப்படுறீங்க, அதனால தான் பாப்தாதா கிட்ட சொல்கிறீங்க. நேர்மையான மனதோடு சொல்லுங்கள், இனி நான் அதை பண்ண மாட்டேன் பாபா, எனக்குள்ளே இவ்வளோ கேவலமான எண்ணம் வந்திருக்குது அப்படின்னு பாப்தாதா முன்னாடி சொல்லுங்கள். மனசால் எல்லாரும் பார்க்குற மாதிரி நினச்சிட்டு சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி தப்பு பண்ணதெல்லாம் பாபா கிட்ட சொல்லிட்டேன் அப்படி சொல்லாதீங்க. இன்னமும் பாபாவுக்கு கட்டளை கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஆமாம் நான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய உணரும் சக்தியின் மூலமாகவும் நேர்மையான மனசின் மூலமாகவும் பாபா முன்னாடி மனசால வைங்க, தலையினால் கிடையாது, அது புத்தியினால் கிடையாது. பாபா சொன்னார் செய்கிறேன் அப்படி கிடையாது. மனசார இனி நான் பண்ண மாட்டேன் பாபா அப்படின்னு சத்தியம் பண்ணுறது. அப்போ அந்த குப்பை உங்கள் மனசிலிருந்து நிரந்தரமாக காலி செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். உங்களுடைய மனசு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்னால நிரம்பி இருக்குது. அது எல்லாமே சின்ன விஷயந்தான், எப்பயுமே பெருசு கிடையாது. ஆனால் எல்லா சின்ன விஷயங்கள் வெளி உலகத்துலேருந்து சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் உங்கள் மனசில் போட்டு நிரப்பிட்டீங்க. அப்போ உங்கள் மனசு இப்போ காலியாக இல்லை. எப்போ உங்கள் மனசு காலியாக இல்லையோ அப்போ திலாராம் பாபா, உங்கள் இதயத்தை கொள்ளை கொள்ளும் பாபா எங்கே வந்து உட்காருவார் உங்கள் மனசில்? இல்லை சின்ன சின்ன குப்பையாக போட்டு நிரப்பிட்டீங்க, குப்பை தொட்டியில் வந்து பாபா உட்காருவார்? அவர் உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடமாவது வேணும் தானே. பாபா எங்கே உட்காருவார்? நேர்மையான மனசில். கரெக்டாக சொல்லணும், காலியான மனசு. உள்ளுக்குள்ளே எதையுமே வச்சில்லாதனா தான் நேர்மையாக இருப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதையுமே ஒழிச்சு வைக்கலை. அதுதான் நேர்மையான மனதில் பிரபு திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்கிறோம். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாபா நான் உன்னுடையவன். அதனால் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது பாபா கிட்ட. கணவன் மனைவி கிட்ட ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயங்களை சொல்லக்கூட முடியாது கணவன் மனைவிக்கு இடையில கூட. ஆனால் பாப்தாதா கிட்ட அந்த மறைவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா பாப்தாதாவுக்கு தெரியும் எல்லோருமே வரிசைக்கிரமமாக தான் ஆக போகிறாங்கன்ட்டு, எல்லாருக்குள்ளேயும் வரிசைக்கிரமம் இருக்குன்ட்டு. ஆனால் பாபா அந்த பார்வையில் உங்களை பார்க்கல, அதுதான் முக்கியமான விஷயம். சரி வரிசைக்கிரமமாக தான் வரப்போகுது அந்த பார்வையில் பார்க்கல, உங்களை உயர்ந்தவர்களாக தான் பாபா பார்க்குறார் எப்போவுமே. அதனால் பாபா உங்களை கேவலமாலாம் நினைக்க மாட்டார். மனிதர்கள் நினைப்பாங்க. பாபாவுக்கு உண்மை தெரியும், தெரிந்தாலும் உங்களை அப்படி கேவலமாக பார்க்க மாட்டார். அதனால தான் கடவுள்கிட்ட எல்லாரும் மனதின் பாரத்தை கொட்டுறாங்க. அதனால் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நேர்மையான மனம் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய புத்தியோடைய லைன் எப்போவுமே கிளியராக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக பாபா கிட்ட போய் அந்த லைனில் என்கேஜே இருக்கக்கூடாது. பாபா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அப்படியே டச் ஆகணும். ஆனால் நீங்கள் வேறு விஷயத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி நடுவில் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாதுன்ற யோசிச்சு பாருங்கள். பாபா நானும் மூணாவது யாரும் இல்லை, அப்படி இருக்கணும். அந்த லைனு ஒருபொழுதும் துண்டிக்கப்படக்கூடாது. இல்லாட்டினா உங்களால் பாபா கொடுக்குற அதிகப்படியான சக்தியை, ஆசீர்வாதத்தை உங்களால் பாபா கிட்டேருந்து அடைய முடியாது. பாபா பண்ணுற உதவியை அடைய முடியாது.
ஏன்னா நீங்கள் அப்படி மைண்டு தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா தேவையான நேரத்தில் தேவையான சக்தி, தேவையான ஆசீர்வாதம், தேவையான உதவி டக்குன்னு கிடைக்கும்ன்றார். ஆனால் உங்களுடைய லைனு கிளியராக இல்லாத காரணத்தினால, க்ளீனாகவும் இல்லாத காரணத்தினால, எப்படி சொல்கிறாரு பாருங்க, குப்பை போட்டிங்க அதனால் க்ளீனாக இல்லை, அதுவே வந்து கிளியராக லைனை கொடுக்கவும் இல்லை, பாபா கிட்ட லைன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அதனால் லைன் கட் ஆகுது. பிறகு பாபா கிட்டேருந்து நீங்கள் எதை அடையணுமோ அதை உங்களால் அடைய முடியாமல் போயிடுது. அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் பாபா கிட்ட புத்தி இருக்கணும். குறிப்பாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அதாவது வெளி உலகத்திலிருந்து வர சந்தோஷத்தில் உங்கள் புத்தி மயங்கும் போது பாபாவை நினைக்காது புத்தி, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ பாபாவை நினைக்கவே முடியலனாலே நீங்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறீங்க, வெளி உலக மயக்கத்தில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி கொஞ்சம் நேரம் மயக்கிட்டு தான் மாயா வந்து டெஸ்ட் பேப்பரே கொடுக்கும். புத்தி இணைக்கணும்னு நினச்சாலும் இணைக்க முடியாது, பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. துரு வந்து படிஞ்சிடுது இல்லையா, தேகத்தை பார்த்தாலே துரு படிஞ்சிடுதுன்றார். ஆத்மாவை பார்க்கும்போது துரு விலகுதுன்றார். நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் வாயால் சொல்லாட்டினா கூட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆத்மாக்களுக்கு நிறைய சகயோகம் கிடைக்கிது, பிராமணர்கள் கிட்ட இருந்து, சீனியர்கள் கிட்ட இருந்து, ஏன் பாப்தாதா கிட்ட இருந்தே கிடைக்கிது. எனக்கு அந்த அளவுக்கு உதவி கிடைக்கலையே, பிராமண பரிவாரத்துக்கிட்ட இருந்தோ, பாப்தாதா கிட்ட இருந்தோ, சீனியர் கிட்ட இருந்தோ அப்படின்னு சில குழந்தைங்க வாயை திறந்து சொல்லாட்டினாலும் நினைக்கிறாங்கன்றார். அதுக்கான காரணம் என்ன? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பாபா வள்ளல் தானே, பாபா கடல் தானே, யார் வேணும்னாலும் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ அடைய முடியும். பாப்தாதாவுடைய பண்டாராவுக்கு பூட்டும் கிடையாது, சாவியும் கிடையாது. ஸோ பாபாவுடைய கஜானாவுக்கு சாவியும் கிடையாது, பூட்டும் கிடையாது. எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, காவலாளியும் கிடையாது. பாபான்னு சொன்னாலே பாபா ஜி ஹசீர் உள்ளேன் ஐயான்றார். உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்கிறார். பாபான்னு சொன்ன உடனே அவர் கொடுக்குறார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? உள்ளத்துலேருந்து பாபா அப்படின்ன உடனே அந்த நேரத்துக்கு தேவையான சக்தி, குணம் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஏன்னா அவர் வள்ளல், கடலும் கூட. அப்படி இருக்கும்போது அவருக்குள்ளே ஏதாவது குறை இருக்க முடியுமா? அதனால் 2 விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறார். ஒன்று, நேர்மையான உள்ளம், பாபா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. ஸோ இதைத்தான் வந்து மன்னிப்பு கேட்குறது, பாவ மன்னிப்பு அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அது பாபா கிட்ட நம்ம பண்ணணும், மனிதர்கள் கிட்ட பண்ணால் பிரச்சனை தான். அடுத்தது சுத்தமான எண்ணம். பாபாவுக்கு தெரியாமல் எந்த குப்பையும் உள்ளே அனுமதிக்கவே கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் இங்கே நடந்துக்காதீங்கன்றார். பாபாவோட நீங்கள் பெரிய புத்திசாலியாக, பாபாவுக்கே தெரியாமல் குப்பைகளை ஒழிச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி அதிபுத்திசாலிகளாக ஆகிடுறீங்க, பல விதத்தில் புத்திசாலியாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? சுத்தம்னா சுத்தம்தான், அந்த இடத்துல எதுவுமே இருக்கக்கூடாது பாபாவை தவிர. நிரந்தரமாக சுத்தமான மனசு, நேர்மையான மனசு அப்படி இருந்தால் என்னாகும்? புத்தியோடைய லைனும் நிரந்தரமாக கிளியராகவும் க்ளீனாகவும் இருக்கும். இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை லைன்மேன் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, மெயின்டெனன்ஸ்ன்ட்டு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது மரங்கிரம் வந்து தடுக்குதா இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். மனசு க்ளீனாக இருக்குதா, அந்த ஒரு பாபாவுடைய நினைவில் தான் இருக்குதா, பாபா கிட்ட இணையுதா டக்கு டக்குன்னு. ஸோ அந்த 5 செகண்ட் பயிற்சி சொன்னார். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் சொல்கிறார். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட அதாவது இப்போ அறிவியல் சாதனங்களே சொல்கிறார்.
சின்ன டிஸ்டர்பன்ஸ், அந்த கரண்ட்டோடைய ஓட்டத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே என்ன ஆகும், அந்த மிஷின் வேலை செய்யாது. அதேமாதிரி ரேடியோ, டிவி இதெல்லாம் கூட டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும், கோடு வரும். இதுக்கு பழைய காலத்து டிவிலலாம் சுத்தமாகவே சவுண்டே வராது, சவுண்டும் வராது, படமும் வராது. ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். குறிப்பாக இந்த மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எடுக்காது. மேகத்தையே பார்த்துட்ருப்போம் சின்ன வயசில். மேகம் வந்தாலே அன்றைக்கி சரியாகவே எடுக்காது. அதனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். எல்லாம் கோயிலில் போய் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, துறவர பணிகளை ஏதோ சொல்லுவாங்க. அதேமாதிரி குளத்துலலாம் தூர் வாடுறதுன்னுவாங்க. அந்த மாதிரி முதல்ல உங்கள் மனதில் இருக்கிற குப்பையெல்லாம் தூர் வாரி வெளில கடாசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் இந்த சீசனுடைய கடைசி மீட்டிங். ஸோ அப்போ போன வாரம் வந்தது கிடையாது போல இருக்குது. அதனால தான் பாபா உங்களுக்கு இதை சொல்கிறேன். இது டபுள் ஃபாரினருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமேன்ற. ஏதோ பாபா ரெட்டை வெளிநாட்டினர்கிட்ட தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி டேர்னில் நீங்கள் தான் பாபா முன்னாடி இருந்தீங்க, அதனால் பாபா உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் ரெட்டை வெளிநாட்டினருக்கு மட்டும்னு அர்த்தம் இல்லை, முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, மற்றபடி எல்லாருக்கும் தான் பாபா சொல்கிறார். ஒரே ஒரு குறிப்பிட்ட சமஸ்காரம் இருக்கிறத பாபா பார்க்குறார். அதை நீங்கள் சுபாவம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட சுபாவம், குணாதிசயம் இருந்தாலும் எப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் அன்பு இருக்குதோ அப்போ தான் உங்களுடைய உறவுகள் வெற்றி அடையும், உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும், உங்களுடைய வார்த்தைகளில் இனிமை நிரம்பி இருக்கும், உங்களை ஒரு சகஜமான சுபாவம் கொண்டவர் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் அலட்சியமான சுபாவம் இருக்கக்கூடாது. அலட்சியம்ன்றது வேற விஷயம். ஆனால் சகஜமான சுபாவம் அல்லது சமஸ்காரம் அப்படின்னா ஏன்னா சகஜ சுபாவன்றதை அலட்சியம்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சகஜமாக பழகிறது அப்படிங்கிறது உலகியல் பாஷையில் வேறு மாதிரி ஆகிடுது இல்லையா? தோல் மேலே தோல் கை போட்டு வாடாமச்சான் போடாமச்சான் பேச அந்த அர்த்தத்தில் வந்துடுது. அதனால் அப்படி அதை சொல்லலை பாபா. சகஜ சுபாவம் அப்படின்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை சகஜமாக்கிக்கிறதுன்னு அர்த்தம். அதில் கரெக்டாக ஃபிட்டாக வருதுன்னு அர்த்தம். சகஜம் அப்படின்னா ஒரு ஹார்மோனியாக இருக்கிறது, அப்படியே என்ன சொல்கிறது, ஒரே இசைவோடு இருக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகிறது சொல்கிறாங்க இல்லையா? அப்படி யாரோடும் ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒத்து போகிறதுக்கு பேர் தான் சகஜமாக இருக்கிறது. ஸோ அதனால் அப்படியே ரொம்ப இறுக்கமாக, ரொம்ப அஃபிஷியலாக அப்படியே கெத்தா, நான் யார், நான் சீனியர் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் கெத்து மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் ரொம்ப பண்ணாதீங்கன்றார். ஏன்னா தவறான நேரத்தில் அந்த மாதிரி நான் அஃபிஷியலாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் அது உங்களுக்கு விசேஷ குணமாக தென்படாது. நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, உங்களால் அந்தந்த மனிதருக்கு ஏற்ப மோல்டு பண்ண தெரிஞ்சுக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்க தெரிஞ்சுக்கணும், வளைஞ்சு கொடுத்த போக தெரிஞ்சுக்கணும். பெரியவர்களோடு பேசும்போது பெரியவர்கள் மாதிரியே நீங்கள் மெச்சூரிட்டியாக பேசணும். குழந்தைகளோட பேசும்போது அதற்கேற்ற மாதிரியே நீங்கள் பேசணும். அவங்கள மாதிரியே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற கற்றுக்கணும்.
அதேமாதிரி உங்களுக்கு சேவைக்கு வரக்கூடிய துணைவர்களோட ஒரு துணைவனாக மாற கற்றுக்கணும். கெத்து காட்டக்கூடாது. ஏய் இங்கே வா, இதை எடு, அதை எடு அப்படின்ட்டு. அவன் ஜூனியர் தானே, நான் பல வருஷத்து பாபா குழந்த, அப்படி அதிகாரம் காட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? வரமாட்டாங்க. அடுத்த தடவை சேவை கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதே மாதிரி பெரியவர்களோட நீங்கள் பழகும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மரியாதையெல்லாம் கொடுத்து பழகணும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதும் கூடாது. அது சகஜ சமஸ்காரம் கிடையாது. அதுதான் கேர்லெஸ் பிஹேவியர், அலட்சியமான பழக்கம். அது கிடையாது. ஸோ அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மோல்டு ஆகிக்கிறது இல்லையா? அந்த மோல்டுன்றது ஒரு அச்சு. அந்த அச்சில் என்ன ஊற்றுறீங்களோ அந்த ஷேப்பு வந்துடும். சில மனிதர்கள் தங்களுடைய உடலை அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரிலாம் அதை வளைப்பாங்க. ஆனால் யாராவது அந்த உடம்பு ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா அவங்களால திரும்ப கூட முடியாது. அதனால் சகஜமாக இருக்கிறது அப்படின்னா எல்லாத்த பற்றியும் அலட்சியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கவனமாக இருக்கணும். சகஜமாக இருக்கிறதுக்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் தான் நீங்கள் சகஜமாக இருக்க முடியும். அதனால் அந்த நேரத்தில் பாப்தாதா எங்களை சகஜமாக இருக்க சொன்னார், அதனால் நாங்கள் சகஜமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சகஜமான சுபாவம் அப்படின்னா நேரத்திற்கேற்ப உங்கள் சொரூபத்தை மாற்றிக்கக்கூடியவர்னு அர்த்தம். இரட்டை வெளிநாட்டினர்களாகிய உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரில்லை ஞாபகம் வச்சுருக்கிறீங்க தானே? 5 செகண்ட் ட்ரில்லு. அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? இப்போவே அந்த ட்ரில்லை பண்ணுங்க பார்ப்போம். டூர் போயிட்டு வாங்க. டக்கு டக்குன்னு பரந்தாமத்தில் ஆத்மாவாக இருக்கிறேன், சொர்க்கத்தில் நாராயணனாக இருக்கிறேன். அப்படியே டக்குன்னு அந்த உணர்வோடு இருக்கணும். அப்படியே அம்மன் கோயிலில் அம்மனாக உட்காந்துட்டு இருக்கிறேன், பாபா முன்னாடி பாக்கியத்தை அள்ளிட்டு இருக்கிற அந்த போதையோட ஃபரிஸ்தாவாக பறந்து போயிட்டேன். நல்லது. நாலாபுறத்திலும் இருக்கிற எல்லா உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் யாரெல்லாம் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் செய்தி எல்லாம் அனுப்புனாங்களோ, நல்ல அன்பு கடிதங்கள், பாபாவுக்கு பல உறவுகளில் காதல் கடிதங்கள் அனுப்புனீங்க இல்லையா? அதுவும் உங்களுடைய சேவை செய்தியும் உங்களுடைய நல்ல நல்ல திட்டங்களும் பாப்தாதாவை வந்தடைஞ்சது. யாரெல்லாம் எழுதுனீங்களோ, அதற்கான முயற்சி எடுத்தீங்களோ, அவங்க தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்கிற அன்பு மற்றும் நினைவுகளை பாப்தாதாவுடைய இதயத்திலிருந்து ஏற்றுக்கோங்க. இல்லை உங்கள் பேரை சொல்லி நான் இதை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா எல்லாருக்கும் தானே சொன்னார், என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாரா? அப்படி இருக்கக்கூடாது. குழந்தைங்க அப்பாவை லவ் பண்ணுவாங்க, அப்பா குழந்தைகளை லவ் பண்ணுவாங்க. குழந்தைங்க அப்பாவை லவ் பண்ணுவாங்க, ஆனால் அப்பா குழந்தைகளை பல கோடி மடங்கு லவ் பண்ணுவார். இது அனாதியாக இது இப்படித்தான் இருக்குது. ஸோ அன்பான குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை ஒருபொழுதும் பிரிய முடியாது, பாபாவும் உங்களை ஒருபொழுதும் பிரிய முடியாது. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பீர்கள். அதனால தான் துவாபரயுகம் வந்த உடனே அப்படியே பாபா நினைவு வருது பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு மண்ணை தோண்டின உடனே தண்ணி வர மாதிரி ஊற்று வருது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திடீர்னு வருது பாருங்கள். அப்போ பாபாவை நம்ம மறக்கலன்னு தான் அர்த்தம். அந்த நேரத்தில் நினைக்கிறதுக்கு தேவையில்லாமல் இருக்குது சொர்க்கத்தில். கொஞ்சம் தேவை வந்தானே டக்குன்னு பாபா நினைவு வந்துடுது பாருங்க. எவ்வளோ எத்தனை ஜென்மம், 21 ஜென்மம் கடந்து ஞாபகம் வருது பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. அது ரொம்ப ஃபேமஸான வாசகமாக எல்லா சர்ச்சு வாசல்லையும் இருக்கும். அது இப்போ பாபா நமக்கிட்ட சொல்கிறது. அதுதான் அங்கே ஃபேமஸாக இருக்குது.
வரதானம். சக்திசாலியான ஆத்மாவாகி ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தின் மகத்துவத்தை புரிந்து உங்களுடைய சேமிப்பு கணக்கை நிரப்பிக்கொள்ளுங்கள். அதற்கு விளக்கம், சங்கம் யுகத்தில் அழிவற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஒவ்வொரு நொடியும் அழிவற்ற பிராப்தி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் மட்டுமே இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிட்டே இருக்கிறார் சுயம் பகவானே வந்து. ஸோ அதனால தான் உங்களுடைய ஸ்லோகனே என்ன, இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. கடவுள் நிரப்புறார் 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும். இப்போவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிரப்பிக்கோங்க. அலட்சியமாக இருந்தால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதை இப்போவே பண்ணணும். நாளைக்கு பண்ணலான்னு நாளைக்கு கேரண்டி கிடையாது. எப்போ வேணாலும் உயிர் பிரியலாம் இல்லையா? ஸோ இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய நேரம், எண்ணம், காரியம் எதையுமே வீணாக்க மாட்டீங்க. இந்த விழிப்புணர்வு இருக்கணும். எதை செய்யணுன்னாலும் இப்போவே செஞ்சிடணும். அப்போ டக்குன்னு செய்யணும்னு தான் நினைப்பீங்களே தவிர நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. நேரத்தை வீணாக்கிட மாட்டீங்க. வீணாக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம், வேறு விஷயங்களில் ஈடுபட மாட்டீங்க. அதேமாதிரி எண்ணத்தை வீணாக்கிறதுனா என்ன அர்த்தம், சுபமான எண்ணங்களை உருவாக்காட்டினாலே நீங்கள் வீண் எண்ணங்களை தான் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம், அல்லது எண்ணத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். அதேமாரி காரியங்கள் இல்லையா, அந்த புது உலகத்தை உருவாக்குற காரியங்களை மட்டுமே செய்யணும் எண்ணம் சொல் செயலால். அந்த மாதிரி சக்திசாலியான எண்ணங்களின் மூலமாக. ஸோ சக்திசாலியான எண்ணம்ன்றது வந்து ஆத்மாவை பற்றி நினைக்கிறது, பரமாத்மாவை நினைக்கிறது, நாடக சக்கரத்தை நினைக்கிறது, 5 சொரூபத்தை நினைக்கிறது, மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்ற சுப எண்ணம், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் சக்திசாலியான எண்ணம். இந்த சக்திசாலியான எண்ணங்களின் மூலமாக தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கு முழுமையாக நிரம்பும். அப்போ தான் ஆத்மாவாகிய நீங்களும் சக்திசாலியாக ஆவீங்க இல்லையா? சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்குறவங்க தான் சக்திசாலி. அது எப்போ சாத்தியம், சக்திசாலியான எண்ணங்கள்னால நீங்கள் எப்போவுமே உங்களை நிரப்பி வச்சுருக்கணும். அதாவது எப்போவுமே சக்திசாலியான எண்ணங்களையே உருவாக்குறவங்க சக்திசாலியாக இருப்பாங்க. ஸ்லோகன், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயல் எப்போ தனித்துவமானதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதில் தூய்மை இருந்தால் தனித்துவமானதுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சாதாரண தன்மையை தனித்துவம் வாய்ந்ததாக மாற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் தூய்மை கலந்துருக்கணும். தூய்மையான பார்வை, தூய்மையான வார்த்தை, தூய்மையான செயல் அப்படி இருக்கணும். கொஞ்சம் கூட சுயநலமற்ற, விகாரமற்ற செயல், உலக நன்மைக்கான செயல் மட்டுமே இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.